திமுகவுடைய அரசுக்கு, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு மக்களிடத்தில் எதிர்ப்பு அலை வீசுகிறது, கோப அலை வீசுகிறது, அதிருப்தி அலை வீசுகிறது. அதை மடைமாற்றம் செய்கின்ற வகையிலே தான் தேர்தல் யுக்தியாக, திமுக யுக்தியாக மண்டல மாநாடு, மாநில மாநாடு, இளைஞரணி மாநாடு, இன்றைக்கு கூட மகளிரணி மாநாடு. எதற்காக இத்தனை மாநாடுகளை ஆளுங்கட்சிகள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், மக்களுடைய எதிர்ப்பு அலையை, கோப அலையை, அதிருப்தி அலையை திசை திருப்பி ஒரு விளம்பர யுக்தியில மடைமாற்றம் செய்கிற, இது காலங்காலமாக திமுகவுக்கு கைவந்த கலை. இருப்பதை இல்லாத போல் காட்டுவதும், இல்லாததை இருப்பது போல் காட்டுவதும். இருப்பது என்ன? கோப அலை, அதிருப்தி அலை. அது இருக்குது, அது இல்லாத போல காட்ட வேண்டும். இல்லாததை இருப்பது போல் எப்படி காட்டுவது? அவர்களுக்கு இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, அது இருப்பது போல் காட்ட வேண்டும். அதற்கு இந்த விளம்பர யுக்தியில மாநாடுகளை நடத்துகிறார்கள். அது 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளிக்க தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை 100 நாள் வேலை, இப்போ இங்கே இருக்கிறவங்க 100 நாள் வேலையில் இந்த உட்காந்துருக்காங்க. அவங்க 150 நாளை உயர்த்துவோன்னு சொன்னது நம்ம ஸ்டாலின், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ அந்நியனான ஸ்டாலின் ஆயிட்டாரு. அது அவங்களுக்கு ஊதியம் உயர்த்தி தரேன் நாங்கள் தரல. மத்திய அரசு 125 நாள் உயர்த்தி ஊதியம் உயர்த்தினா அதுவும் அவர்கள் எதிர்ப்பதாக சொல்லுகிறார்கள். ஆக எதற்காக இந்த நாடகம்? எல்லாம் வாக்கு வங்கிகளுக்காகத்தான் இந்த நாடகம். இந்த நாடகத்துக்கு 2026 மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்பது மக்களுடைய தீர்ப்பாகத்தான் இந்த 54 ஆண்டுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் அதிமுக தலைமையில தான் இந்த தேர்தலையும் இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஆகவே அதிமுக பிறந்ததே திமுகவுடைய மக்கள் விரோத போக்குக்கு முடிவுரை எழுதுவதற்கு தான். ஆகவே அதிமுகவுடைய பிறப்பே திமுகவுடைய மக்கள் விரோத போக்கு, சர்வாதிகார போக்கு, குடும்ப வாரிசு அரசியல், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கு தான் அதிமுகவுடைய பிறப்பு. புரட்சி தமிழர், மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், நம்முடைய பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அம்மா அவர்கள் இந்தியாவின் 3வது மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்து இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி என்கிற ஒரு சாமானியர் ஜனநாயகத்தின் அடையாளமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மக்கள் தீர்ப்பு. 2026 இந்த திமுகவுக்கு யார் மாற்று வருவார்கள் என்று அதிமுக என்று மகத்தான தீர்ப்பை, உறுதியான தீர்ப்பை, வெற்றிகரமான தீர்ப்பை அளிக்க தயாராகி இருக்கிறார். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை தூக்கி எறிய புரட்சி தளபதி நம்முடைய இயக்கத்தினுடைய தோழாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் ஏழை தொண்டர்களை